வெல்கம் டு அனிமே தமிழ் சீரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை டிசிப்ளின்ஸ் OLL கப் சீசன் 1 எபிசோடு 40. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். போன எபிசோடை பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்து இந்த எபிசோடை பாருங்கள். அப்போ தான் கதை உங்களுக்கு புரியும். வாங்க அவ்வளோன்னு பேசாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் எல்லாத்துக்குமே வந்துட்டு பொறுப்பேற்றுக்கணும் டெங்கன்னு சொல்லி அங்கே ஒருத்தர் சொல்கிறான். கண்டிப்பாக நான் தான் எல்லாத்துக்குமே பொறுப்பேற்றுக்குவேன். எல்லாருமே வந்துட்டு என் பேச்சை கேட்கணும், என்கிட்ட யாருமே என்னோட நடந்துக்கிற கூடாதுன்னு சொல்கிறான். அங்கே வந்துட்டு கிங்கும் வந்துடுறாரு. நான் உங்கள்கிட்ட வந்துட்டு ஒன்று பேசணும்னு சொல்லி தான் வந்தேன். என்னுடைய 3 பெண்கள் இருக்காங்கல்ல, அதுலேயும் தேர்டு பிரின்சஸை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் வந்து பேச வந்தேன். நான் உன்கிட்ட கேட்கல, உனக்கு நான் ஆர்டர் தான் போடுறேன். நீ வந்து என்ன சொல்கிற, என்னுடைய பேச்சை நீ வந்து கேட்பியா? 3 பிரின்சஸையும் உன் கையில் நான் வந்துட்டு ஒப்படைக்கிறேன். இதில் எந்த ஒரு தப்பு இருக்கக்கூடாது. மாமா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க? அவங்களாம் ஆங்மன் செட்டுக்கு வந்துட்டு சொந்தமானவங்க. நீங்கள் வந்து இப்படி பேசக்கூடாது. இது மட்டும் இது சிவசிவானுக்கு தெரிஞ்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? அவங்க இருக்க காட் எல்லாத்தையும் கொன்றுவான். நீ வந்து என்ன சொல்கிற? இங்கே பாருங்கள், வந்துட்டு இவனை வந்து கொண்டுட்டாங்க பார்த்தீங்களா? டங்கன் வந்துட்டு பாரு, உன்னோடைய ஆள் தான். அங்கே வந்து கிங்கும் வந்து பார்க்குறாரு. ஆமாம், இவனை வந்து யார் கொன்னது? ஹாங்மேன் செட்டை சேர்ந்தவங்கள வந்து கொன்னாங்க. விஜி வந்து இப்போ வந்து என்ன சொன்னான்? சிவான்னு சொல்லியா சொன்னான்? அவன் வந்துட்டு கோல்டன் எலிக்சர் லெவலில் வந்து அடைஞ்சவனாச்சு அப்படின்னு சொல்லி அந்த டெங்கன் வந்து நினச்சி பார்க்குறான். இது வந்து கொஞ்சம் ஆபத்தான நேரம் தான். கிங்கை பேசாமல் நான் வந்து போட்டு தள்ளிடலாமா? கிங்கை வந்து இருக்கனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே வருது. கிங்கை கொண்டுட்டு என்னை யாருமே எதிர்க்க மாட்டாங்க. அவன் அப்படி யோசிச்சுட்டு இருக்கப்பயே கிங்கை வந்துட்டு கோவமாயிடுறாரு. உங்களை நான் வந்து கண்ணந்துடமாக வெட்டி கொல்ல போகிறேன்னு சொல்லி கிங் அவருடைய பவரை யூஸ் பண்ணி வில்லன் வந்து அட்டாக் பண்ணார். ஊடல் ஒருத்தன் பொருந்து வந்து காப்பாற்றிட்டு இருக்கான். என்னால் முடியலை. மேஜஸ்டியோடைய பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நீங்கள் எதனால் பண்ணுங்க டென்கன். ஐயோ! இப்போ வந்து இவர் இப்போ என்ன பண்ணுறது? இவரை வந்துட்டு என்னால் வந்து காப்பாற்ற முடியுமா? இவர் இப்போ நினச்சி பார்க்குறத பார்க்கும்போது இவர் கொஞ்சம் பயப்படுறாரு போலயே. இவர் ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் தான். ஆனால் இவருடைய முகத்தை நீ பார்க்குறப்ப இவர் ரொம்ப பயப்படுற மாதிரி தெரியுது. சியோசோனை பார்த்து இவர் பயப்படுறாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எப்போயுமே இருப்பார். இன்றைக்கி என்னடான்னா இவர் முகத்தில் வந்து எனக்கு பயம் தெரியுது. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறது? என்னை வந்து காப்பாற்றுங்கன்னு அங்கே வந்து கூப்பிட்டுட்ருக்கான். இவர் வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கான். வில்லன் வந்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறது? இந்த இடத்துல நான் வந்து ஓடி போயிடலாமா? சிவன் வந்துட்டு எல்லா இடத்துலையும் ஃபேமஸ் ஆகிட்டுருக்கான். சிவனை வந்து கொல்லணுன்னா அவனை தான் கூப்பிடணும். அந்த ஒருத்தன் தான் நான் வந்து போய் ஆகணும். சிவன் இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒருத்தன் இருப்பான் நினைக்கல. அந்த லியூசாங்கிட்ட தான் நான் போய் ஆகணும். அவன் வெளில இப்படி நினச்சிட்டு இருக்கப்போ அங்கே ஒரு ஸ்வாடு ஒன்று பறந்து வருது. அது கோல்டன் கலர் ஸ்வாடு. அது கிங்கோடைய வந்துட்டு அந்த பவர்கிட்டே போயிட்டு உடச்சி எரிஞ்சிருது. சுக்கான். ஆமாம், இந்த பவர் யாரோடது? இவ்வளோ பவர்ஃபுல் இங்கே யார் இருக்கான்? இவ்வளோ பெரிய ஆளையார்? அது சிவானா? சிவானை எப்படி உள்ளே வந்தான்? உள்ளே வரவே முடியாதே. லார்டு, நீங்கள் வந்து இனிமேல் கவலைப்படாதீங்க. நாங்கள் இதை வந்துட்டோம். எல்லாத்தையும் பற்றியுமே வந்துட்டு சிவான் உங்களுக்கு வந்துட்டு நல்லா விளக்கமாக சொல்லுவார். தேர்டு பிரின்சஸ், நீங்கள் வந்துட்டியா? உன்னுடைய ஸ்வான்மேன்ஷிப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனால் நீ தான் வந்துட்டு டெங்கனோட பையன் வந்து கொன்னேன்னு சொல்கிறாங்க. அது வந்து உண்மையா? சொல்லு, என்னன்னு சொல்லு. நீ தான் வந்து கொன்னியான்னு சொல்லுன்னு கிங்கை வந்துட்டு கேட்குறாரு. எனது இவன்கிட்ட இவ்வளோ பவர் இருக்கா? சிவான் இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒருத்தனாக இருப்பானா? நான் இதை வந்துட்டு நினச்சி கூட பார்க்கல. தேர்டு பிரின்சஸ் கூட வந்திருக்கான். இவனை இப்போ நான் என்ன பண்ணுறது? அப்பா, நான் தான் வந்துட்டு அவருடைய பையனை வந்து கொன்னுட்டேன். அதுக்கு நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். என்னது, என் பையனை கொன்னது இந்த பொண்ணு தானா? இலங்கையை சேர்ந்தவங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை வந்து ஏற்றுக்கிறேன். கண்டிப்பாக அதுக்கு நான் வந்து அடிபணிஞ்சு போவேன். நீங்கள் என்னை வந்து என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் வந்துட்டு அதுக்கு முன்னாடி நான் அவனை என்ன கொன்னேன்? எதுக்கு அவனை வந்து நான் வந்து அட்டாக் பண்ணேன்? அவன் தான் என்னை வந்து ஃபஸ்ட் அட்டாக் பண்ணான். நான் அவனுக்கு வந்து கவுண்டர் அட்டாக் தான் பண்ணேன். அதில் வந்து இறந்துட்டான். நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யாரும் கேட்டுட்ருக்கேன். அங்கே இருக்கவங்களாம் பார்க்குறாங்க. இந்த பொண்ணு நம்மளை என்ன வந்துட்டு இன்சல்ட் பண்ணுதா? இந்த பொண்ணு கொல்றதையும் கொண்டுட்டு இங்கே வந்துட்டு நியாயம் பேசிகிட்டு இருக்கு. யாராக இருந்தாலும் சரி, அது வந்துட்டு காடாக இருந்தாலும் சரி, ஹியூமனாக இருந்தாலும் சரி, செஞ்ச தப்புக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பதில் கிடைச்சே ஆகணும். அவங்கள வந்து நம்ம வந்து பனிஷ் பண்ணி ஆகணும். அங்கே இருக்கவங்களாம் கருப்பு மாஸ்க் போட்டுட்ருக்கானுங்களா, அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கானுங்க. இந்த பொண்ணை நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோ அங்கே வந்துடுறான். இந்த நேரம் தான் எனக்கு வந்துட்டு ஒரு அட்வான்ஸான நான் வந்து பேசி ஆகணும். சிவான், நீ வந்துட்டு என்னை வந்து குழப்ப பார்க்குறியா? சிவானை வந்துட்டு அவன் மனசில் என்ன நினச்சிட்ருக்கான்? அந்த சிவானை பற்றின எதுவுமே நம்மளுக்கு வந்து தெரியலையே. இவன் ஒரு மாதிரி இருக்கானே. இவன் வந்துட்டு இன்றைக்கி என்ன பேசலாம்னு சொல்லி இங்கே வந்திருக்கான். இவன் எதுக்காக மொதல் இங்கே உள்ளே வந்தான்னு சொல்லியே தெரியலன்னு சொல்லி வெளில வந்துட்டு யோசிச்சுட்டே கிடக்கான். ரொம்ப குழம்பி போய் கிடக்கான். மெஜஸ்டி சிவானை வந்து பாருங்கள், அவன் வந்து என் பையனை வந்து கொண்டுட்டான். எந்த கவலையுமே இல்லாமல் இருக்கான்னு சொல்கிறான். நான் ஒன்றுட்டும் நேஷ்னல் வார் தொடங்கணும்னு நினைக்கல. அதை நேஷ்னல் வார் தொடங்கணும்னு நினச்சது நீங்கள் தான். இந்த சிவான் யார் கூடயும் வந்துட்டு ஃபைட் பண்ண மாட்டான். வில்ல வந்து ரொம்ப கோவப்படுறான். இவனை பார்த்துல எனக்கு கோவம் வருதுன்னு சொல்லிட்டு, மெஜஸ்டி, நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆர்டரை சொல்கிறேன்.
நான் சொல்கிறது இங்கே இருக்க எல்லாருமே கேட்டாகணும். அப்படி கேட்டால் தான் நல்லாயிருக்கும். என்னது இவன் வந்து ஆர்டர் போடுறானா? ஆமாம் இவன் அப்படிங்க என்னத்த வந்து சொல்ல போகிறான்? இந்த மெசேஜுக்குள்ளே வந்துட்டு அப்படி இவன் என்ன வந்து என்ன சொல்ல முடியும்? அது மெஜஸ்டிக்கிட்டேயே வந்து சொல்கிறானே! இவன்கிட்ட அப்படி என்ன ஆதாரம் இருக்குது? நம்ம வந்துட்டு வாரம் தொடங்கணும்னு சொல்கிறதுக்காக. இவன்கிட்ட அப்படி எந்த ஒரு ஆதாரமும் இருக்காதுன்னு சொல்லி வெளில வந்து குழம்பி போயிருக்கான். லாங்கியன் சொந்தவங்க தான் வார தொடங்க ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி ஹீரோ சொல்றான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பாய்.